worker. Sanitation worker. Very 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 difficult job. ரொம்ப கஷ்டமான ஒர்க் யார் தெரியுமா? இவங்க பண்ற ஒர்க் தான். நம்ம வீட்டில் கார்பேஜ் இருக்கா, குப்பை போடுவோமா, அது எப்படி இருக்கும் சில்ட்ரன்? மூந்துக்க பார்க்க எப்படி இருக்கும்? மேகா தனிஷா எப்படி இருக்கும்? நாத்தடிக்கும், இவ்வளோ நாத்தடிக்கும். நம்ம வீட்டோடது இல்லையா, அது நம்ம ரோட்டில் வந்து ஒரு இடத்துல போடுறோம் இல்லையா, நம்ம டஸ்ட்பின் போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம என்ன பண்ணுவாங்க, இவங்க அந்த இடத்த ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த இடத்த நம்ம செக்ரிகேட் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்ஸ் தனியாக, ஜங்க் தனியாக, கிளாஸஸ் தனி ஐட்டமா, கார்ட்போர்ட் ஐட்டமா தனித்தனியாக பிரிப்பாங்க. சிலதெல்லாம் ரீசைக்கிளுக்கு போகணும், சில சைட்லாம் ஜங்குக்கு போகும்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அந்த பெரிய ஒரு ஒர்க்கை யார் பண்ணுறாங்கன்னா சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் தான். வீட்டில் இருக்கிற நம்ம நாற்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணாங்க. இவங்க 2 நாள் இல்லைன்னு வச்சுக்கோயேன், 2 days ஆசியா 2 days இவங்க ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்ம சிட்டியே ஸ்மெல் வந்துடும். நம்ம சென்னையில் இருக்கோம்ல, சென்னை சிட்டியே காலி, சென்னை சிட்டியே காலி. 2 days இவங்க ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, எல்லா குப்பையும் சேர்ந்துட்டு ரொம்ப ரொம்ப நாத்தடிக்கும். ஸோ நமக்கு டிசீஸ் வந்துடும். ஸ்மெல் ஒர்க் மூலியம் மட்டும் இல்லை, அங்கே நிறைய மஸ்கிட்டோஸ் ஃபார்ம் ஆகும், நிறைய இன்செக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் அங்கே இருந்துட்டு வந்து நம்மளை வந்து கடிக்கும். நமக்கு அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகும், மலேரியா, காலரா, அந்த மாதிரி பெரிய பெரிய நோய் வரும். நம்மெல்லாம் இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது யார்? நம்மளை வரவிடாமல், வந்தால் டாக்டர் காப்பாற்றுறாரு, வரவே விடாமல் நம்மக்கிட்ட தவிர்க்கிறது யாருன்னா சானிடேஷன் ஒர்க்கர். ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம இவங்களுக்கு சல்யூட் பண்ணலாம். நான் எப்படி பண்ணுங்க, சல்யூட். வெரி